அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூல்களாம் சந்திப்பை மொழிகிறேன். இந்த நூலின் பெயர் அன்பின் ஆறாமொழி. முபின் சாதிகா குறிப்பிடத்தக்க ஒரு கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பல்வேறு திறமைகள் உள்ளவர். அவருடைய கவிதைகளை படிக்கிறதுக்குன்னே ஒரு தனி நமக்கு ஒரு பார்வை வேணும். ஜமாலன் அவர்கள் முன்னுரையே கிட்டத்தட்ட 28-30 பக்கம் இருக்கும். மொத்தம் 60 கவிதைகள் அம்மா அப்பா அண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. நிறைய கவிதைகள் பார்த்திங்கன்னா அந்தாதி மாதிரி வருது, ஐம்பெரும் பூதங்களை பற்றி வருது, பைரவ புணுகு அது இதுன்னு சொல்லிட்டு கடவுளர்களை பற்றி வருது. அது நிறைய பூனை, புறாக்கள், கழுகு இதெல்லாம் உருவகமாக வச்சு வருது. அதை ஒரு ட்விஸ்டடாக சங்ககால பாடல்கள் மாதிரி நிறைய வார்த்தைகளை கோர்த்தது மாதிரி நமக்கு படிக்கும்போது நல்லா நம்ம இவர் அருணகிரிநாதர் இந்த மாதிரிலாம் படிக்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி அது நம்ம நிறைய படிச்சிருந்தோன்னா இந்த கவிதைகளை படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குமரதேசிகர் அது மாதிரி இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உன்னகர இதெல்லாம் வார்த்தைகள் சேர்ந்து உன்னகர ஒளியாக ஒளித்தொழித்தமிழ் துதி அப்படின்னு அவங்க எழுதும் பொழுது நம்ம அதை பிரித்து பொருள் புரிஞ்சுக்கணும். என்றாய் பாவாய் அதெல்லாம் நிறைய சில எளிமையான கவிதைகள் உண்டு, சில ரொம்ப வலிமையான கவிதைகள். எல்லாமே ஒரு சொல் அல்லது மறுசொல், ஒற்றை வார்த்தையில் ஒரு கவிதை. நிறைய பரிட்சார்த்த முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, முயற்சிகள். திருநிகராகி உளமே அது ரொம்ப வித்தியாசமான கவிதை. அறியாத அவ்வளவேங்கிறதுக்கு அறியாது வருகிறது அவ்வளவே, அவளாக அறிந்திருந்த திருவுளமே. அது மாதிரி நிறைய ஒரு சொல்ல வந்த பொருளை ஒரு எடுப்பாக சொல்கிறதுக்கு நீங்கள் சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அடிமுடி இருள் கற்றை துகள் அடர் நிழல் துணை தவளைக்கால் கூடு புகு பல்துளை விரிவான் கட்டர்வ நுகர்கயிறு வேனில் விதை களைவிஷம் உருட்டவெளி பதைகானா பொறுமதம் வெள்ளத்தின் விடிவொளி வாடாக்கான் வரும் பொழில் வேகா நான். இது நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 5-6 தடவை படித்தா தான் இது உங்களுக்கு புரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்தாதி மாதிரி இறுதியும் முதலும் அந்த மாதிரி அந்தாதி மாதிரி கவிதைகள் ஒரு 5-6 கவிதைகள் வருது. விட்ட இடம் தொட்ட இடம் இட்ட விடம் விட்ட தொடை தொட்டகுடி குட்டமுனி முட்டவடி வட்டமது மட்டசதிர் சட்டகணி கட்டசுடர் சுட்ட அவி அட்டப்பெதி பட்டவெடி விட்டசோரி சொட்ட தெளி தெட்ட ஒகும் ஒட்ட மீளி மீட்ட எடை எட்ட கொடி கொட்டக்கிளி கிட்டத்தனல் தட்டப்பொதி பொட்ட நடு நட்டதிசை திட்டவெறி வெட்டகெடு கெட்ட இடி. அப்போ மேலே இட்ட விடம்னு வருது முதலும் இதுவும். ஐயைன்னு ஒரு கவிதை. இது நிறைய பூனைகள் உருவகமாக வருது. பூனைகள் வரும்போது அது மாதிரி அமிழும் உலகுன்றது இது இந்த மணல் கடிகை மாதிரி ஒரு ஷேப்பில் எழுதியிருக்காங்க. அந்த கவிதை அந்த தேர் கவிதையில் எழுதுவாங்களா அந்த மாதிரி. உலகமிழும் உருவுண்டாய் கமிழும் உறவுண்டாய் அழும் உலவுண்டாய் உலவுரு மகிழும் இளமுண்டாய் இகம் உலகுண்டாய் இகழும் உதவுண்டாய் இலக்கமிடும் உடம்புண்டாய். அகத்தின் அதாவது இழிங்கிறதுல வச்சே குமிழி ஊழி அவி கவி கிளி பலின்னு ஒரு மாதிரி ஒரு எதுகை முனையோட சந்தனயத்தோட ஒரு சங்ககால பாடல்களை இவ்வளோ ஒரு நெருக்கமாக படிக்கிற மாதிரி இருக்குது. துதைதீன்னு ஒரு கவிதை. அது மாதிரி மரண அசுர சுர நிமிர நிற தேனக தேக நடன நட அப்படின்னு நீங்கள் தனியாக அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்க வார்த்தைகளை படிக்கும்போது ஒரு பொருளும் அந்த ப்ராக்கெட்டில் இருக்க வார்த்தைகளை நீக்கும் பொழுது இன்னொரு பொருளும் வரும்பாதி இருக்குது. அதுமாதிரி உயிர்மை பலின்ற ஒரு கவிதை. அவரோட ஷேப்பை பார்த்திங்கனாலே தெரியும். வலியது வலியதும்னு அதுலேருந்து வலியது மின்னலோடு மோடிய தேய மோன பலின்னு அது முடிச்சிருக்காங்க. அதுமாதிரி வானினும் மானினது மீனினது காணினது தேனிது ஊனினது பொன்னிது நான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கவிதை. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பார்வையிலையோ ஒரு தரம் படிக்கும்போதோ ஒரு புரிய முடியாது. 2-3 தடவை படிக்கும்பொழுது அதோடைய பொருள் நல்லா விளங்கும் உங்களுக்கு. அது மாதிரி மேகப்பரல் அதெல்லாம் நல்லா இருந்தது. கண் அந்த நதியோட கண் அழகாக வண்டு கண்டு கூட்டின் குஞ்சு கூவும் வாயில் நதிமீன் ஓடும் வழியிலா அருவி பச்சை காட்டில் வேரிடம் நிறைய பூக்கும் தேனை குழலி குடித்து குளம் மலர மறையும் கண். குளம் மலரும் போது அந்த கண் மறைகிறது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பி லங்கேஷோட கவிதைகள் ஒன்று இருக்கும். அந்த அல்லியை கண்ணா குளத்தோட கண்ணா உருவப்படுத்துவார். அது நல்லாயிருக்கும். அது விண்சுழல் கடல் அதுவும் ஒரு வித்தியாசமான கவிதை. நிறைய ஒரு டஃப்பான கவிதைகள். இன்மை நிகர் உயிர் புகா அரா துயில் புல ஆழ ஓடும் களி கூட என்னும் எழுத்து. அது மாதிரி ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவளகரம் அவநகரம் அப்படின்னா என்ன,
அப்படின்றது. கடைசியாக வந்து எதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுலேருந்து. அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி, ஒரு குவிஸ் மாதிரி. அது அந்த கவிதைகளில் மலரும் அந்த வார்த்தைகள். மீன்கிறத பற்றி, அது மாதிரி பச்சை விடம் அப்படி ஒரு வித்தியாசமான கவிதை. நமக்கு பாம்பு பச்சை விஷத்தை கக்கிறதுக்கு எந்திரி படமெடுத்து ஆடுற மாதிரி ஒரு கவிதை இதை உண்டாக்கும். கல்கக்கி ஒளிபாயும் தெளிவை கருக்கும் கல்லாகி கல்லிடறி கல்லோடு கல்லகல கக்கி சிக்கி குழல் கவ்வி கக்கின் ஒளி சுடர் விழி பாரா ஒளியில் பாயும் பரவும் பரவ விரவ ஒளிக்குள் ஒளிய ஒளி நிறைய இருக்குது. அது கடைசியாக முடியும் பொழுது பச்சை பசும் கற்றை கீற்று பச்சை. உங்களுக்கு அந்த பாடல் அந்த கவிதை முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு பாம்பு விஸ்வரூபம் எடுத்து படம் எடுத்து ஆடுற மாதிரி இருக்கும். பூதத்தைந்து, அதுவும் ஒரு 5 பூதங்களை பற்றி சொல்கிற மாதிரி வரும் அதில். அது மாதிரி மலர் பற்றி, பூவிதழ் நரம்பு ஊடும் உருநீரும் விரிந்த மொட்டின் மலரும் மலர்ந்து மலரின் மலரிட மலருங்கள் மலரா மலர்முகம் மலரும். அது மாதிரி ஒரு அப்புறம் பூவிதழ் நரம்பு உள்ளொளி கவர திரளும் நிறத்தின் மலராட மலர்குகை மலரில் மலரிடல் மலர்புக மலர். ஒரு மலரையே எவ்வளோ ஒரு மலர் ஆடுற மாதிரி இருக்கவங்க கவிதையெல்லாம் படிக்கும் பொழுது தேன் உவர்க்கும்ன்றத கவிதை நான் இங்கே தான் இவங்கள்ட்ட தான் படித்தேன். தேன் எப்படி உவர்க்குன்றதை புரிஞ்சிச்சு. அதாவது உப்பாகி உவர்ப்பாகி ஆழி பேரலையின் நீராகி இடிக்கும் காற்றாகி கனியும் கங்காகி எச்சமும் நஞ்சாகி அக்கணத்தின் நாவில் ஊறும் சிறு துளி தேனாகுமோ. நீர் பற்றி, தீ பற்றி நிறைய கவிதைகள் வருது. உள்ளக்கணி நெஞ்சறிய இதழ் உதிரும், அது மாதிரி முனை உரச நிறைய கவிதைகள் சொல்லலாம். நோய் நிலைன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது படிக்கும் பொழுது. அது மாதிரி இன்னும் ஒரு கவிதை கட்டாக நான் படிக்கணும். மெழுகா நிறையும்ன்றது பிடிச்சது. ஊழி பெருமழை, அன்பின் ஆறாமொழி, மீன்படரும் நீரிலும். இதில் பார்த்திங்கன்னா 50 வரும். மீன்படரும் நீரிலும் கருமிப்புகா வானிலும் தொட்டுணரா தீயிலும் பிளவு காணா கல்லிலும் வருந்தா வழியிலும் நகையோடு பகையும் துயரிலும் மெலியதில் வலியாய் மலரிலும் நேரில் எதிரா திசையிலும் முகம் கலக்கும் ஆடியிலும் முற்றோடு சுவையா அமுதிலும் முறிவோடு தூண்டா நஞ்சிலும் ஒளிப்புகா திரையின் இருளிலும் அடரும் வெளியாய் காணிலும். எதிரெதிர் விஷயங்களை கோக்கிறதுல இவங்க கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பர்ட். இது தளிரோடு துளிரும் முளையிலும் முழுமையின் உருவாய் அண்டத்திலும் விரைந்துள்ளலும் ஒளியிலும் ஒடுக்கும் துடியின் இடியிலும் பொழிவில் வெருளா புயலிலும் திரளும் தீரத்தின் பிணியிலும் எம்மில் மாறா எச்சத்திலும் நிச்சயமில்லா நிதர்சன நேசத்திலும் தீரா வெகுழலின் இறுதியிலும் நிறையுமோ நெறியின் நசை. எனக்கு ரொம்ப நிறைய கவிதைகள் பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிளான அழகான கவிதை. அதுவும் எழும் வீழும் தாழும் தவளும் நீளும் ஊரும் கூடும் குறையும் விரையும் நிறையும் மறையும் உறையும் உய்யும் துய்யும் தொய்யும் தோயும் மாயும் அலையும் குலையும் அகம் எனும் ஆட்கொல்லி. நம்முடைய மனசு உருவம் நான் என்னும் எண்ணம் எல்லாத்தையும் எப்படி இது அழகாக அந்த வார்த்தைகள் அந்த சொல்லுது பார்த்திங்களா, டெபிசிட் பண்ணுது. நீரல்லன்ற கவிதை ஒன்று. வினை வந்தது. வினை விதைத்து வினை அறுத்து வினை முற்றா வினை வழியில்னு வார்த்தை ஜாலங்கள் அதுமாரி நிறைய அதிகம். பூனை வேண்டி அதுமாரி ஒரு பைரவ புணுகுன்னு ஒரு கவிதை வரும் இதில். எனக்கு அதை படித்தோன்னே கொஞ்சம் வித்தியாசமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. ஒட்டுன்றதில் ஒரு பூனையோட இதை வந்து நம்ம வந்து சட்டநாதன்றதில் வந்து புணுகு சாத்துவாங்க. அதை வந்து இது உங்கள் கவிதையில் கொண்டு வந்து பைரவ புணுகுன்னெலாம் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி புகைந்திட்ட பசுஞ்சாம்பல் அதை சொல்லும் பொழுது அந்த பசுஞ்சாம்பல் வந்து எப்படி மையலில்லா வெள்ளையவன தீகை அடற்கோவை பகரும் லிங்கமயார்த்து. அதாவது லிங்கத்துக்கு நம்ம சிவனுக்கு வந்து அந்த பசுஞ்சாணத்தை தானே இது பண்ணி பூசுகிறாங்க. அவர் தானே அதெல்லாம் இந்த கவிதைகளில் வந்து மடர் சாம்பலாலேன்னு முடியுது. எல்லாத்தையும் ஒரு ஆன்மீக விஷயங்களையும் கவிதைகளை கொண்டு வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு வித்தியாசமான கவிதைகளாக இருந்தது. இவங்க நிறைய அந்த மாதிரி சங்ககால பாடல்கள், ஆன்மீக பாடல்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்க. அவருடைய தாக்கம் வந்து இதில் இருந்திருக்கலாம். அவங்களுடைய அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சங்ககால பாடல்களை கொண்டு வரணுன்னு உகை வயங்கு கேணின்னு கடைசியாக ஒரு உகை மாதிரி ஒரு இதில் ஒரு உருவத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. வரன் திரு வல்ல ரசமதனில் உள்ளுரு வலங்க மசம்மா ராகா நின் முந்திக்கு உக வாகா காண கதியில்ல மிக்கத்தில்ல ரிட்ட விடா விலங்கின் நதியுடைய மானமிக திகைந்திடரில் உருவக உலகணி நிலையிட்ட மான மோகத்திக்குகை புக்கு வயங்கிடை வனவின் மதிலகச் சித்திரமே இனி கந்திகம் பறவை யாக்கை அடக்க கரைமதி சிதையுமோ சக்கரத்தணியும் தர புறங்கோள் வேளந்தரிமரத்தரு
தருவின் கை சால துளியுகம் பரவு பரந்திரியும் கேணி. புது கவிதைகளை நான் படித்த வித்தியாசமான கவிதைகள் எங்களோடது. பழமையும் புதுமையும் கடந்த சங்ககால பாடல்கள் வடிவிலான அந்தாதி, யாப்பு, விருத்தம் இந்த மாதிரி உள்ள வகையில் வார்த்தைகளை கோர்த்து வார்த்தை சித்திரங்கள் கொடுத்துருக்காரு. வரைய பிம்ப விளையாட்டு, ஒரு 5 விதமான உருவ விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு 5 விதமான இதில் இவங்க கவிதைகள் அமைஞ்சிருக்குன்னு. அதாவது வார்த்தைகளை பண்ணுறது, வார்த்தை விளையாட்டு, அப்புறம் உருவக விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு 5 விதமான இதில் கவிதைகளை மிக அழகாக இவங்க ஒரு சில கவிதைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஒரு சில கவிதைகள் கடினமாக இருக்குது. ஆனால் வார்த்தைகளை நம்ம பிரித்து பதம் புரிஞ்சுக்கிட்டோன்னா மிக மிக அழகான ஒரு வித்தியாசமான மனநிலை, மனப்பிறழ்வு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு ஒரு வார்த்தை. அப்படி இல்லை, மனநிலையுடைய விசித்திரமான ஒரு நிலையை இது டெபிசிட் பண்ணுது இந்த கவிதைகள். இந்த கவிதைகள் குழந்தைகள் விளையாட்டு மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஜமாலன். நான் குழந்தைகள் விளையாட்டு, அதே சமயம் ஒரு எதையோ ஒரு நம்முடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரியத்தை, அன்பின் 6ஆம் மொழி தேடக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு அவங்களுடைய பிரியம் இன்னும் தூய்மையாக புனிதமாக இருக்குது. அந்த புனிதமான ஒரு நிலையில் லேசாக ஏற்படும் ஒரு அசைவு அது இந்த கவிதைகளில் வெளிப்படுது. சலனங்கள் நிறைய கதைகளில் அந்த மாதிரி கவிதைகள் அந்த மாதிரி ஒரு நிலை, மேலாப்பில் தெரியக்கூடிய நிலை வேறு, கீழே இருக்கக்கூடிய நிலை வேறு. அந்த இரண்டையுமே இவங்களுடைய கவிதைகள் எடுத்து காட்டுது. நான் ரொம்ப ரசித்து வாசித்த கவிதைகள். என்னை எந்த அளவுக்கும் இது மனப்பிறழ்வோ குழப்பமோ எனக்கு இதில் உண்டாகலை. படிக்க ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்பட்டது. ஒரு ஒரு அழகான ஒரு பூவை நம்ம அது மெல்ல மெல்ல விரியும் பொழுது பார்ப்போம் இல்லையா, அந்த அன்பின் 6ஆம் மொழி. அது அந்த ஒரு இது எனக்கு ஒவ்வொரு மடலாக விரிஞ்சு அந்த கவிதையை படிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு அன்பின் 6ஆம் மொழி உண்டாக்கியது. நன்றி முபின், நன்றி. என்ன பதிப்பகம் இது? பாலம் பதிப்பகம், விலை ரூபாய் 60, 2011 வெளிவந்தது. மிக அருமையான கவிதைகள், படித்து பாருங்கள். நன்றி.